இந்த தம்பி பேரு கத்தரை தன். சொல்லுங்க பாப்போம். இந்த தம்பி பேரு நம்பிக்கையாக. சொல்லுங்க. இந்த தம்பி பேரு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, கொண்டிருக்கிற. அப்படிதானே? இந்த தம்பி பேரு உண்மையிலே இவன் யாரு? அதனால இவனுக்கு அந்த பேரு. மற்றவங்க மனுஷன் இல்லையான்னு கேட்காதீங்க, தப்பு பிச்சு விடுவாங்க. இந்த தம்பி பேரு மனுஷன். சரி, அப்புறம் என்னது? அப்ப இந்த தம்பி பேரு எரேமியா. சீக்கிரம் அடுத்து டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இரு, இந்த தம்பி பேரு இப்பதான் கேமே ஆரம்பிக்குது. இப்ப நான் வரிசையெல்லாம் தொட மாட்டேன், அங்கங்க தொடுவேன். யாரை தொடரணும் அவங்க பேரு மட்டும் சொல்லணும். சரியா? என்ன செஞ்சீங்க? நிறைய கொண்டு வந்திருக்காங்க எனக்காக. சரி, ஓகே, அழகா கேம் விளையாண்டீங்க. இப்போ தம்பி மாதிரி ஒரு கிளாப் பண்ணிருங்க. தினமும் தேடு தம்பி, தேடு நம்பிக்கை, தேடு தேடு, தினமும் தேடு தம்பி, தேடு நம்பிக்கையை தேடு. தினமும் தேடு தம்பி, தேடு நம்பிக்கை, தேடு தினமும். சொந்தவளை நாசரே ஓகேவா? சரி, இப்ப நீ அப்படியே சொல்லு பார்க்கலாம். என்ன கலர்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கலர்? ஓகே, கிரீனா பார்த்தோம். சரி, அடுத்து தப்பு மாறிடுச்சா? ஓகே, சரியா? அப்ப நீ என்ன செய்யணும்? முன்னாடி என்ன செய்யறாங்க, உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீ கவனிக்கணும். கவனிச்சாதான் என்ன செய்ய முடியுத சொல்ல முடியும். இன்னொரு முறை பார்க்கலாமா? இப்ப கவனிச்சிருவியா? ஃபர்ஸ்ட் என்ன கலர் வருது, செகண்ட் என்ன கலர் வருது பார்க்கலாமா? ரெடியா? ரெடியா? எல்லாரும் கவனிக்கிறியா? கை கட்டி பார்க்கலாம். ஓகே, சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இப்ப கரெக்டா சொல்லிடுறியா? பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, சூப்பர், அழகா கவனிச்ச இல்லையா? அப்ப நீ என்ன செய்யணும்? ஒன்னால கவனிச்சா மட்டும் சொன்னா என்ன செய்ய முடியாது, கரெக்டா உன்னால கிளியரா சொல்ல முடியாது. இப்ப நீ கவனிச்சு பார்த்து தன்னனத்தானே ஒய்யாரி தன்னனத்தானே, தன்னனத்தானே ஒய்யாரி தன்னனத்தானே. கவன கவனம் உன் வாழ்வில் கவன கவனம், தேடு தேடு தேவானையே தேடு தேடு. ஆத்தாடி வந்து காத்தாடி ஆர்வமா வந்திருக்காங்க. அப்படியே ஏன் ஒரு மாதிரி இழுக்க? எல்லாம் ஜூஸ் குடிக்காங்க. ஏன் ஜூஸ் குடுத்துட்டு குடிப்பா? சரி, இந்த ஆண்டு தலைப்பு என்னது? ஓ, தேடு கண்டுபிடி. உனக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்க்க ரொம்ப
சந்தோஷம். இப்ப நீங்க பார்க்க போற ஷோ எங்களோட ஷோ. ஓகே, பார்க்கலாமா? சொல்ல போறேன். ரோபோ, எனக்கு ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் வேணும். பண்ணலாமா? உனக்காக நான் மியூசிக்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். வெஸ்டர்ன் டான்ஸ். சூப்பர் சூப்பர், வண்டர்ஃபுல். யா 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 யா. ஐயோ, எனக்கே டான்ஸ் வருதப்பா. என்ன அழகா ஆகுது. சிங்கம், உனக்கு நீ சைனாவில் இருந்தாலும் எங்க தமிழ்நாட்டு பரதநாட்டியம் தெரியும் கேள்விப்பட்டேன். எஸ் மாஸ்டர். மியூசிக் ஸ்டார்ட், மியூசிக். பரதநாட்டியம் ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஐயோ, ஓ ஐயோ ஐயோ. சரி, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. 1 கொரிந்தியர் 14:40. ஒழுக்கமாய் தேடு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. 1 கொரிந்தியர் 14:40. அழகா படிச்சிட்டீங்களா? பண்ணிக்கோங்களேன். வெரி குட், சூப்பரா அழகா. ஒழுக்கமாக வாழ்ந்திடு, ஓசானா பாடிடு, அனுதினம் நீ கேட்டிடு, கர்த்தரையும் பட்டிடு. கொக்கரக்கோ கொக்கரக்கோ. அப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்காது. ஓகே, அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பொறுமையா செய்யணும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ கவுண்ட் கொடுக்கலாம்? ஒரு 20 30 30 சொல்லலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல தங்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? எல்லோ கலர் அழகாக போட்டு வந்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவா. ரெடி சொல்ல போதா? ஓகேவா? ரெடி, 1 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, எடுத்து பாருங்க. அது எல்லாம் கிஃப்ட் தான் பாருங்க. உள்ள ஏதாவது இருக்கா? ஓகே, இவங்க 30 போகல. என்ன பண்ணாங்க? அப்புறம் இந்த தம்பிக்கு என்ன செய்யலாம்? இவனுக்கு அப்படி செய்யலாமா? 5 டேய், ஏன்டா இவங்க மானத்தை வாங்குற? டேய், நம்ம பையனுக்கு கூட 10 கொடுக்கண்டா. சரி, இவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 30 எடுப்போம். எடுக்குமா? செய்யலாமா? சரி, ஓகே. 1 2 3 4 5
கேம்ல நினைச்சு என்ன பண்ணாங்க, பொறுமையா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அவங்களுடைய வார்த்தை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீனும் உன் வாழ்க்கையில இந்த கப்பு மட்டும் ஓகே ஓகேவா, நீனும் உன் வாழ்க்கையில தாக்கி உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னா பொறுமை ரொம்ப அவசியம். நீ இவ்வளவு நேரம் என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத எதிர்பார்த்து பொறுமையா காத்திருந்த. அழகா வசனம் சொல்லுது. இன்னைக்கு நமக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, பொறுமையாய் தேடி. சொல்லுங்க, பொறுமையாய் தேடி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21:19. நல்லா கவனி. நம்மளோட வாழ்க்கையில உன்னை ரொம்ப ரொம்ப எது முக்கியம், பொறுமை முக்கியம். நீ எந்த இடத்துக்கு போனா சரி, நீ எப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தாலும் சரி, உன்னை பொறுமையா இருந்துச்சுன்னா நீ உன் ஆத்மாவை காத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுமை மட்டும் இருக்காது. பொறுமை இல்லாம என்ன செய்வோம், பக்கத்துல உள்ளவங்கள வைய ஆரம்பிச்சிடும் தானே. இப்ப நீ கூட பாரு, உன்னை பொறுமை கொஞ்ச நேரம் இருந்துச்சு. இந்த கேம் விளையாடுற வரைக்கும் பொறுமையா என்ன இருக்கும்னு பார்த்தேன். அது முடிஞ்சோடனே அந்த அண்ணன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கிற அது அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். உனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க அதே போல ஒரு தாத்தா அழகா பொறுமை வேண்டுமே, பொறுமை வேண்டுமே, அன்பு தம்பி தந்தார். பொறுமை வேண்டுமே, பொறுமை வேண்டுமே, அன்பு தம்பி தந்தார். பொறுமை வேண்டுமே, பொறுமை வேண்டுமே, அன்பு தம்பி தந்தார். பொறுமை வேண்டுமே, பொறுமை வேண்டுமே, சந்தோஷமா வாழணும். படிச்சாதான் பரீட்சையில மார்க் வாங்கலாம். 234.
இதுல இருந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஜெபம் வேத வாசிப்பு இருந்தா இந்த உலகம் நம்ம வீழ்த்த நினைச்சாலும் நம்ம யாரும் வீழ்த்த முடியாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, நீ ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் நிலைச்சிரு, நீ ஜெயிச்சிருவ. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லலாமா?